ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யார்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஏலகிரி ஹில்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து கீழே பொன்னேரியிலேருந்து நம்ம ஏலகிரி ஹில்ஸு ஏறுற அந்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஏலகிரியில் எங்கே போகிறோம் அப்படின்றத கொஞ்ச நேரம் இந்த ரோட் வியூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, எங்கே போகிறோன்னு சொல்கிறேன். நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஏலகிரியில் இருக்க ஏஆர் தங்கக்கோட்டைக்கு தான் வந்திருக்கும். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா அத்தனாவூர் கோட்டூர் வில்லேஜில் தான் இந்த ஏஆர் தங்கக்கோட்டை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஹோட்டல் தான். பட் இங்கே வந்து ஒரு கன்வென்ஷன் ஹால் இருக்குது, உள்ளே வந்து பஃபட் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோட்டல் இருக்குது. ஏலகிரியை சுற்றி பார்க்க வந்தோன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசார்ட் டைப்லேயும் ரூம்ஸ் டைப்லேயும் தான் இது ஹோட்டல் இருக்குது. பட் ஆனால் வந்து இதை பார்க்குறதுக்கு 350 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இங்கே தங்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேட்ஸில் வந்து ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இதை வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக 350 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. அவங்க நம்ம 350 rupees பே பண்ணிட்டதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு 10 rupees வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேக் கொடுத்துருவாங்க கையில் போட்டுக்கிற மாதிரி. அந்த டேக்கை வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டு நம்ம இது ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கலாம். அவங்க வந்து இவ்வளோ டைம்குள்ளே நீங்கள் சுற்றி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருந்துட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் திரும்பவும் ரிட்டர்ன் போனீங்கன்னா அந்த டேகை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் வெளியே வரும்போதே இந்த டேகை வந்து கட் பண்ணிவிடுவாங்க. அவங்க உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க, இவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளே இருந்துக்கிட்டு சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம் வந்து அவைலபிளாக இருந்தது. என்னென்ன வெரைட்டிஸ்னால் இப்போ வந்து இது வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து காரைக்குடி டைப் வந்து வீடு. காரைக்குடி செட்டிநாடு சைடு வந்து எப்படி அவங்களோட வீடு இருக்கும் அப்படின்றத தான் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு ரூம் நார்மலாக ஒரு ரெசார்ட்டில் ரூம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஒரு ரூம். இந்த ரூம்குள்ளே வந்து அதுக்கான காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் வந்து அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது கூட ஒவ்வொரு ரூமுக்கு வெளியவும் வந்து ஒரு ஊஞ்சல் செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. இங்கேயும் வந்து எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு அழகுக்காக குட்டி வாட்டர் ஃபால் 2 வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து போட்டிங்காக இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டிங்குக்கு உள்ள அந்த சைடு ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஸ்விம்மிங் ஏரியா. இங்கே ஸ்டே பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஸ்விம் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு அழகுக்காக குட்டியாக வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த போட்டிங் ஏரியாவில் நீங்கள் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். பட் நீங்கள் வந்து இப்போது நம்ம 350 rupees பே பண்ணிவிட்டு வரோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்விம்மிங்குள்ளே போகிறதுக்கு வந்து அலௌடு கிடையாது. இங்கே ஸ்டே பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இது வந்து
ஃப்ரெஞ்சு ஸ்டைல் வந்து பில்டிங் இது. அது அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு செப்ரேட் ப்ரைஸு. ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து செப்ரேட் ப்ரைஸு. அதாவது காரைக்குடி வீடுக்கு வந்து ஒரு செப்ரேட் ப்ரைஸ்னால், இப்போது இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் வீடுக்கு வந்து ஒரு செப்ரேட் ப்ரைஸு. அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இது வந்து இங்கே உள்ளுக்குள்ளே இருக்க செகண்ட் வாட்டர் ஃபாலு. இதுவும் வந்து சும்மா அழகுக்காக வச்சுருக்காங்க. இங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் தவிர இதில் குளிக்க முடியாது. இது வந்து ஐயங்கார் தெரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஐயங்கார் தெருவில் வந்து எப்படி இருக்கும் வீடு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் அது வச்சுருக்காங்க. இது வந்து இன்னொரு வாட்டர் ஃபால். இது வந்து தேர்ட் வாட்டர் ஃபால். இதுவும் தனியாக வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஒரு அழகுக்காக வச்சுருக்காங்க. இந்த ஐயங்கார் தெருவில் ஃபஸ்ட் எண்டில் கோமாதாவும் செகண்ட் எண்டில் இந்த கோயில் செட்டப்லேயும் வச்சுருப்பாங்க. இந்த கோயில் செட்டப்புக்குள்ளே இருந்தது போயிட்டு கோயில் தான் பார்த்தா இங்கே வந்து பழங்கால பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஆர்ட் கேலரியில் இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பரான பொருட்களை எல்லாமே வந்து இவங்க மக்களோட பார்வைக்காக வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கே இருக்க ஒவ்வொரு பொருளும். இதை இங்கே ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வந்து அவங்க எஃபர்ட் போட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு வர்த்தாக இருந்தது அங்கே போய் பார்க்குறதுக்கு. எல்லாமே ஒவ்வொரு பொருளும் இருந்தது. அதுக்கப்புறமா கலைஞர் கூட, சிவாஜி கூட, எம்ஜிஆர் கூட, அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து அங்கே இது பண்ணி வச்சுருந்தாங்க, மாட்டி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டைல் ரூம் வந்து அந்தப்புறம் ஸ்டைல் ரூமு. அந்தப்புறத்தில் எப்படி அழகிகள் எல்லாமே வந்து உள்ளவே குளிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி செட்டப்பில் தான் இவங்களோட வீடு இருந்துச்சு. ஸோ அந்தப்புறம் அப்படிங்கிறதுனால உள்ளேயே இந்த மாதிரி அட்டாச்சாக ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரூம்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாஸ்டர் பெட் இருந்தது, அது கூட வந்து ஒரு சின்ன பெட் இருந்தது, பக்கத்தில் ஒரு ரூம் இருந்தது. ஃப்ரெஞ்ச் காலனி சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு மாடர்ன், அதாவது இந்த காலத்தில் வீடுங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரூம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து ஏர்போர்ட்டு, இது வந்து மெயின் ரிசப்ஷனு. இப்போ இந்த மெயின் ரிசப்ஷனில் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஹாலும் இருக்குது. அதாவது ஒரு பார்ட்டிக்கு அப்படின்னா செப்ரேட்டாக நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு பஃபட்டும் இருக்குது. இப்போ பர்சனுக்கு வந்து 550 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பஃபட்க்கு. நம்ம இங்கே ஸ்டே பண்ணாலும் இந்த பஃபட் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை இந்த 350 rupees கொடுத்து இந்த பில்டிங்ஸை வந்து நம்ம விசிட் பண்ண வந்திருந்தோம்னாலும் இந்த பஃபட்டை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது இங்கே எல்லாமே. இது வந்து
கொகை டைப்பில் இது வந்து இங்கே இன்னும் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் பில்டு பண்ணி முடிக்கலை அந்த ஏரியாஸ். இது வந்து ஒரு வந்து ஃபால்ஸுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. இது வந்து ஓவரால் வியூவு. இப்போது இந்த ஏரியா ஏஆர் தங்கக்கோட்டையோட ஓவரால் வியூ வந்து இங்கே நின்று பார்த்தோன்னா நமக்கு தெரியும் எங்கெங்கே எது எது இருக்குன்னு. இது வந்து நான் கரெக்டாக இங்கே நின்றுட்டுருக்கிறது வந்து அந்த காரைக்குடி செட்டிநாடு டைப் வீடு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் கீழே ஃபஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறமா சுற்றி இருக்க எல்லா பில்டிங்ஸுமே வந்து கவர் ஆகிடும் இங்கே நின்று பார்த்தோன்னா. இது வந்து ஃபால்ஸுக்காக ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. அப்படியே இதுக்கு பேக் சைடில் வந்து கொகை டைப்பில் வந்து இருக்கும். அதாவது கொகையை ஒரு அழகுக்காக கொகை மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து மலை மேலே இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி கொகைக்குள்ளே அழகான சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு புத்தர் சிலையாகட்டும், ஒரு சாய்பாபா சிலை, ஒரு இயேசுநாதர் சிலை எல்லாமே வந்து அவங்க வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. கொகை செட்டப்பில் இங்கே வந்து நம்ம எங்கே வேணால் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரியலாகவே கொகையில் எப்படி எல்லாமே வரைஞ்சி வச்சுருப்பாங்க, எழுத்துப்பூர்வமாக இருக்கும், எல்லாமே வந்து இங்கே அவங்க அவ்வளோ சூப்பராக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்ம எப்போவுமே ஏலகிரிக்கு போனால் போட்டிங்கு, பார்க்கு அந்த மாதிரி போகிறதுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே வந்து ஒரு டைம் சுற்றி பார்க்கலாம். தூரமாக இருந்து வரவங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்க ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்த வழியிலேயே எக்ஸிட் ஆகிட வேண்டியதான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு.